ஒரு நாடு தனது பகை நாட்டை தாக்க நினைத்தால் அதன் தாக்குதல் இலக்குகளாக எவை இருக்கும்? எதிரி நாட்டின் படைத்தளங்கள், பொருளாதார மையங்களான அணைகள், மின் நிலையங்கள், தொழிற்சாலைகள் போன்றவை. மேலும் அந்த எதிரி நாடு இனப்பகை நாடாக இருந்தால் எதிரி இனத்தையே அழிக்கவல்ல ஆயுதங்களை பயன்படுத்தும். சான்றாக நச்சுவாயு குண்டுகள், அணுகுண்டுகள் போன்றவை. மக்களை அழிக்கக்கூடிய இலக்குகள் எதிரிடமே இருந்தால் அவற்றையே தாக்கி அந்த அழிவை ஏற்படுத்தும். இலங்கை தமிழினத்தை தனது பகையினமாக கருதுகிறது. விடுதலை அடைந்த கடந்த 60 ஆண்டுகளாகவே தமிழினத்தை அழித்து வருகிறது. தமிழரை முழுவதுமாக அழித்துவிட்டு ஒட்டுமொத்த இலங்கையுமே தனது இன மக்களின் நாடாக மாற்ற துடிக்கிறது. தமிழர்களை இனப்படுகொலை செய்து வருகிறது. தமிழ் மீனவர்களை நாள்தோறும் தாக்குகிறது, கொல்கிறது, அவமானப்படுத்துகிறது. இது தமிழினத்தையே சிங்களவர் வெறுக்கின்றனர், காழ்ப்பு கொள்கின்றனர் என்பதை பறைசாற்றுகிறது. கூடங்குளம் அணுமின் நிலையம் ஈழத்தமிழர் வாழும் இலங்கையின் வடபகுதிக்கு மிக அருகிலேயே உள்ளது. கூடங்குளம் அணு உலை வெடித்தால் அது பல லட்சக்கான தென் தமிழக மக்களையும் தமிழீழ மக்களையும் பூண்டோடு அழிக்கும் ஆபத்து உள்ளது என்பது சிங்களவர் அறிந்ததே. எனவே தமிழினத்தை அழித்து ஒழிக்க ஒரு கட்டத்தில் சிங்களவர் விமானம் மூலமாக கூடங்குளத்தை தாக்க வெகுவான வாய்ப்பு உள்ளது. கூடங்குளத்தின் மீது ஒரு சாதாரண வெடிகுண்டை போட்டாலே அந்த அணு உலை சிதைந்து ஒரு அணுகுண்டை போட்டால் உண்டாகும் பாதிப்பை உருவாக்கிவிடும். இலங்கையிடம் அணு உலைகளோ அணுகுண்டுகளோ இல்லை. எனவே எதிர்த்தாக்குதலை பற்றி அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள். அதோடு இந்திய நாடு தமிழர்களுக்கு எதிராகவும் சிங்களவர்களுக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து செயல்படுவது ஒரு வெளிப்படையான உண்மை. இனப்படுகொலை செய்த இலங்கையை அனைத்துலக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இந்தியா எதிராகவே உள்ளது. இலங்கை உள்நாட்டுப் போரில் சிங்களவர்களுக்கு ஆதரவாக இந்தியா இருந்தது என்று ராஜபக்சே குழுவினரே வெளிப்படையாக சான்றளித்துள்ளனர். விடுதலை அடைந்த 60 ஆண்டுகளில் தமிழர்கள் வாழும் இலங்கைக்கு ஒரு தமிழனை தூதுவராக இந்தியா அனுப்பவில்லை என்பது தமிழர்களுக்கு ஒரு மானக்கேடான செய்தி. இந்தியா தமிழர்களை இழிவுபடுத்துகிறது. இலங்கை உள்நாட்டுப் போரின் போது கூட மலையாளிகளும் பிராமணர்களுமே இந்திய தூதுவர்களாக இலங்கை சென்றார்களே ஒழிய ஒரு தமிழனை கூட இந்தியா அனுப்பவில்லை என்பது தமிழர்கள் இந்தியாவால் ஒடுக்கப்படும் இனம், இழிவுபடுத்தப்படும் இனம் என்பதை வெளிப்படையாகவே உணர்த்துகிறது. இந்தியா தமிழர்களை ஏன் அடிமையிலாக நடத்துகிறது என்பதன் காரணம் சிங்களவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் உந்தப்பட்டு சிங்களவர் கூடங்குளத்தை ஒரு தாக்குதல் இலக்காக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் போன்ற ஏனைய இந்திய மாநிலங்களுக்கு இந்தியாவுக்கு வெளியே தனிப்பட்ட எதிரி இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு மட்டுமே அண்டை நாடான இலங்கை ஒரு சென்ம விரோதி நாடாக உள்ளது. ஆக தனிப்பட்ட இனப்பகை நாட்டை அருகில் வைத்துக்கொண்டு தமிழகத்திற்கு மிக கொடிய ஆபத்தை உண்டாக்கும் அணு உலை வேண்டாம், வேண்டவே வேண்டாம். தமிழகத்தில் தேவைக்கு மேலேயே மின்சாரம் உற்பத்தியாகிறது. ஆனால் கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் போன்ற மாநிலங்களுக்கு மின்சாரம் கொடுப்பதாலேயே தமிழகத்திற்கு மின் பற்றாக்குறை உள்ளது. எனவே உண்மையான மின் பற்றாக்குறை உள்ள தனிப்பட்ட வெளிநாட்டு எதிரிகள் இல்லாத ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் மாநிலங்கள் அணு உலை கட்டி மின்சாரம் தயாரிக்கலாமே. ஆனால் இம்மாநிலங்கள் தங்களுடைய மண்ணில் அணு உலைகள் வேண்டாம் என்று விரட்டிவிட்டன. கேரளம் தமிழருக்கு உரிமையான முல்லைப்பெரியாறு அணையை உடைக்க பார்க்கிறது. கர்நாடகம் தமிழரின் உரிமையான காவிரியை தடுக்கிறது. ஆந்திரம் பாலாற்றை மறித்து கொண்டுள்ளது. உண்மை நிலைகள் இப்படி இருக்கும்போது இவர்களுக்காக தமிழ்நாடு ஏன் மின்சாரம் தயாரிக்க வேண்டும்? பயன்பாடெல்லாம் மாற்றானுக்கு, பாதிப்பெல்லாம் தமிழனுக்கா? இனி தமிழகத்தில் வேண்டாம் அணு உலைகள், வேண்டவே வேண்டாம் அணு உலைகள்.